ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். ஏசாயா 54:5. அன்புக்குரியவர்களே, நம் தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமை குன்றி போய் விடவில்லை. அவர் உங்களுக்கு சகலவற்றையும் சம்பூர்ணமாய் சிருஷ்டித்து தர வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய சிருஷ்டிகராய் இருக்கிறபடியினால் தேவனுடைய சாயலினால் சிருஷ்டிக்கப்பட்ட உங்கள் மேல் மிகவும் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்திலே மன்னாவை அனுப்பினார். அது பரலோகத்தில் தேவ தூதர்களுடைய உணவாகும். இறைச்சி வேண்டுமென விரும்பின போது காடைகளை சிருஷ்டித்து அனுப்பினார். 5 அப்பத்தை 2 மீனையும் கொண்டு 5000 பேரை எப்படி போஷிக்க முடிந்தது? அதுவே தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமை. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்தபோது மேக ஸ்தம்பங்களை கொண்டு வந்தார், இரவில் அக்னி ஸ்தம்பங்களை கொண்டு வந்தார். ஆம், இதெல்லாம் நம் அருமை ஆண்டவரின் சிருஷ்டிப்பின் வல்லமை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அவருடைய வல்லமை குன்றிவிடவில்லை. உங்களுக்காக சிருஷ்டிப்பின் அற்புதங்களை நிச்சயமாகவே அவர் செய்தருளுவார். சேனைகளின் கர்த்தரை நம்புங்கள், அவரே உங்கள் மீட்பர். நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். தேவனே, எங்கள் வாழ்வில் நீர் கொடுத்திருக்கிற அளவற்ற ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் அனைத்தின தேவைகளை சந்திப்பதற்காகவும் எங்களை போஷிப்பதற்காகவும் போதிப்பதற்காகவும் துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, பரலோகத்தின் நன்மைகளினாலும் இந்த பூமிக்குரிய நன்மைகளினாலும் எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் நாங்கள் தீமைக்கு விலக்கி எங்களை காத்துக்கொள்ளவும் வழி நடத்துங்க. எங்கள் குடும்பத்தில், எங்கள் கையின் பிரயாசங்களில், எங்கள் போக்கு வரத்தில் உங்க கிருபை இரக்கம் வேண்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவருக்கும் உம்முடைய பராமரிப்பும் கண்காணிப்பும் உதவியும் ஆலோசனையும் அருளப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவரே, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை திருப்தியாக்குவீராக. தேவனே, தேர்வில் தோல்வியடைந்த பிள்ளைகளுக்கு நல்ல சமாதானத்தை தாரும். மறுபடியும் தேர்வு எழுதி வெற்றி பெற இரக்கம் செய்யுங்க, சந்தோஷப்படுத்துங்க. தவறான முடிவுகளை எடுத்து விடாமல் காத்துக் கொள்ளுங்க. இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, வியாதியோடு உடல் பலவீனத்தோடு வாழுகிற ஒவ்வொருவரையும் தழும்புகளால் குணப்படுத்துங்க. மரண கண்ணியில் பீடிக்கப்பட்டவர்களை விடுவித்து ஆயுஷின் வருஷங்களை கூட்டிட்டாங்க. இழப்பின் மத்தியில் கவலையோடு, மனபாரத்தோடு, சஞ்சலத்தோடு வாழும் ஒவ்வொருவருக்கும் உங்க ஆறுதலை பெற்று அனுபவிக்க கிருபை தாங்க. ஆண்டவரே, வேலைக்காக, பதவி உயர்வுக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை, பதவி உயர்வுகள் கிடைக்கவும், மேல் படிப்புக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு விருப்பம் நிறைவேறவும், கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருப்போருக்கு பிள்ளை செல்வமும், பிரிந்து வாழுகிறவர்கள் இணைந்து வாழவும், முதியவர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளால் கவனிக்கப்படவும், அன்பு கூறப்படவும், மதுப்பிரியர்கள் மனம் திரும்பவும், கடன் பிரச்சனைகள் மாறவும் தேவரீர் இறங்கி கிரியை செய்ய ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்கிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.